ட்ரேஸ் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஆப்பில் இருந்து ட்ரேஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு ஃபோனில் வந்து டிசைன்ஸ் பார்த்துட்டு அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பட்டர் ஷீட் வேணும். ஸோ அந்த ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட பேப்பரில் ஏதாவது ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாத்தில் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா நெட் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம கார்பன் ஷீட்டில் வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்லீவ் டிசைனு இல்லைன்னா நெக் டிசைனு இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைன் மட்டும் எனக்கு போதும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ கோல்டு கலர் கார்பன் இல்லைன்னா ப்ளூ கலர் கார்பன் இந்த மாதிரி கார்பன் ஷீட் வந்து உங்களுக்கு விற்கும். நிறைய பேர் சின்ன வயசில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்திருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பூ வரையணுன்னா அந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ இந்த கார்பன் ஷீட் வச்சுட்டு மோஸ்ட்லி வந்து கோல்டு இல்லை ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம டிசைன் போட்டதுக்கப்புறம் அது அசிங்கமாக தெரியாது. வேறு கலர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துலாம் போட்டு பார்த்துருக்காங்க ப்ராக்டிஸ்க்கு. இப்போ நம்ம பெரிய டிசைன்லேருந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நமக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ அதை மட்டும் இங்கே எடுப்போம். ஸோ இது மட்டும் நமக்கு எடுத்தால் போதும். ஏன்னா இது வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி நம்ம அங்கங்கே கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய டிசைனு, இதுலேருந்து இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் எடுக்க போகிறோம். ஃபுல் டிசைனும் நம்ம வரையினாலும் வரையலாம். அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிசைன் மட்டும் தேவை அப்படின்னாலும் அது மட்டும் கூட நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே மைனூட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா ரஃப்பாக இருந்தால் போதும். இப்போ இந்த டாட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு இல்லை. நம்ம டிசைன் வந்து அந்த இடத்துல வேறு ஏதாவது கூட நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். எனக்கு இப்போ இந்த டிசைன் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். அழகாக வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் மட்டும் சூப்பராக வந்துருச்சு. இதில் நம்ம என்ன க்ரியேட்டிவாக நம்ம ஃபில் பண்ண முடியுமோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஆரி ஒர்க் வந்து ஆன்லைனில் ஈஸியாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க்